ஜஸ்ட் நான் சொல்கிறத இப்போ அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, உங்கள் வீடுனே வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க, ஓகேவா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃப்ரீயாக இருக்கீங்க. அப்போ நார்மலாக உங்களை சுற்றி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். இந்த கரப்பாம்பூச்சி, அதுக்கப்புறம் கொசு, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அசால்ட்டாக இருக்கும்போது ஒரு கொசு வந்து உங்களை கையில் கடிச்சிருது. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டப்புன்னு ஒரு அடி அடிச்சிடுறீங்க, அந்த கொசு வந்துட்டு இறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அதை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான முறையில் தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. அந்த மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு பார்க்குறீங்க. ஆனால் பார்த்தோன்னே ஒரு பயங்கரமான ஷாக் ஒன்று வந்து உங்களை ஆட்கொள்ளுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு நார்மல் கொசு மாதிரியே இல்லை. உள்ளே வந்துட்டு ஒரு கேமரா இருக்குது, வெப் கேம் இருக்குது, ஒரு ஸ்பை கேம் இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு மைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ சிப் ஒன்று இருக்குது. அந்த கொசுக்குள்ளே ஒரு மைக்ரோ சிப், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொசுக்குள்ளே ஒரு மைக்ரோ சிப் இருக்குது, ஓகே? அது வந்துட்டு ஒரு இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. ரீசெண்டாக ஒரு வாரம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்காரங்க ஒரு விஷயத்தை அறிமுகம் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அதோட அமைப்பை நான் முதல் சொல்லிடுறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட அமைப்பு எப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் நிறத்தில் ஒரு ரெக்கை, ஓகேவா? மஞ்சள் கலர் நிறத்தில் ஒரு ரெக்கை, அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்ட மாதிரி சின்ன தண்டு, கொசுவோட அந்த உடம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கால் வந்துட்டு 3 தான், ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறக்கு, ஒரு ட்ரோன் மாதிரி நிற்கிறக்கு. இதை வந்துட்டு அவங்க என்ன பேர் வச்சு கூப்பிட்றாங்க செல்லம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மஸ்கிட்டோ ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அந்த சைனாக்காரங்க. ஓகே, சைனாவில் இதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவிலியன் மிலிட்ரி ஃபோர்ஸ் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தனிநபரோட ஒரு தனி உரிமையை பறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேர், இது எது நான் கையிலே வச்சுருக்கேன்னா, அவங்க பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு 3 பேர் தான் இருக்குது, அதை மட்டும் நான் பார்த்து சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிமோத்தி ஹீப் அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள். இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு பாதுகாப்பு ஆய்வாளர், ஓகேவா? வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு பாதுகாப்பு ஆய்வாளர். ஆனால் எனக்கு இது வரைக்கும் தெரியல, இதை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இவர் எந்தெந்த விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நோட்ஸை சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தவறான கையில் செல்லக்கூடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு எந்திரன் படம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். எந்திரன் படத்தில் இந்த ரெட் சிப்பு, ப்ளூ சிப்பு அப்படின்றது பார்த்தீங்களா? அது மாதிரி இது வந்துட்டு ஒரு தவறான கைக்கு சென்றுச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து வர்ற பாதிப்புகள்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஏன்னா கீர்த்தி சிறுசானாலும் மூர்த்தி பெருசு அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி தான் இது வந்துட்டு கடவுச்சொல்லை கூட திருடலாம். அதாவது பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை கூட திருடலாம். எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரூமில் உட்காந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கொசு ரூமுக்குள்ள வந்து நம்ம என்ன கண்டுக்க போகிறோம்? ஆனால் அதில் தான் வெப் கேம் இருக்கே, அந்த மஸ்கிட்டோ ட்ரோனில். அதனால் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்க அதெல்லாம் ஹச்டி கேமில் பார்த்து, ஓகே இதுக்கு இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டை கூட திருடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வாளர் சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிமோத் ஹீப் அப்படின்றவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வல்லுநர்கள் தான் இருக்காங்க. இந்த ட்ரேசி போலஸ் அப்படிங்கிறவங்க, இவங்க சாதாரணமாக புதிய தொழில்நுட்ப நிபுணர், அதை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவருங்க என்னென்ன சொல்கிறாங்க இந்த ஒரு மஸ்கிட்டோ ட்ரோனை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு சில கட்டங்களில், அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இது வந்துட்டு மனித சொல்லையே கேட்காது, அதுவாக இயங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் வேறு ஏஐ ஆட்கொள்ள போகுது அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில். அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நார்மலாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மஸ்கிட்டோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்படியாவது அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணி துரத்த அப்படின்னு தெரில. வீட்டு முன்னாடி சாணி தொளிக்கணுமா என்ன பண்ண தெரில, ஏன்னா இது ஏஐ. மேலும் இது கொடிய வைரஸ்களை அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களையும் ஏந்தலாம். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த கொசு மூலமாக ஒரு வைரஸை கூட, அதுக்குள்ளே இவ்வளோ சின்னதாக வச்சவங்க இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு கொடுமையான வைரஸ்களை அதுக்குள்ளே செலுத்தி அந்த கொசு கடிக்கிறது. நம்ம நார்மலாக யதார்த்தமாக கொசு தானே கடிக்குது, அதுக்குள்ளே இருக்க வைரஸுகள்லாம் நமக்குள்ளே செலுத்திட்டு போயிடும். இது அப்போதைக்கு தெரியாது நமக்கு, ஆனால் அதை பற்றின பாதிக்கப்படும் போதெல்லாம் அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இது வந்துட்டு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. வைரஸை கூட இது வழி பயன்படுத்தி அனுப்பலாம் உடம்புக்குள்ளே அப்படின்னு. இது வந்துட்டு இறுதியாக அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க, இந்த ட்ரேசி போலஸ் அவங்க வந்து என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மனித இனத்துக்கே ஒரு பேராபத்தாக அமைய வாய்ப்பு இருக்குது, இல்லை அமையும். அதனால் இதை கண்டிப்பாக ரத்து செஞ்சு ஆகணும், நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சீன தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜஸ்ட் இது மிலிட்ரி, அப்புறம் வந்துட்டு ட்ரோன், மிலிட்ரி அண்ட் சிவில் சர்வீஸுக்கு தான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க மூலமாக சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குல்ல,
இந்த மாதிரி தீய கைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் மனசில் வச்சு கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நடந்துங்க அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் சீனர்கள் அச்சுறுத்துறாங்க. ஸோ இது பற்றின இது மட்டும் கிடையாது, இன்னும் சில விஷயங்களும் இந்த ஒளிஞ்சு ஒட்டி கேட்குறது, அப்புறம் ஹேக்கிங் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி போயிட்டு அதை பற்றின தகவல்களை சொல்கிறது. ஸோ மொத்தமாக இந்த ஒரு கொசு ட்ரோன், அதாவது மஸ்கிட்டோ ட்ரோன் எதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட ப்ரைவசி, ஒரு மனிதனுக்கும் ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த விஷயம் இருக்கனால தொழில்நுட்ப வல்லுநர்கள், பாதுகாப்பு ஆய்வாளர்கள்லாம் இதை வந்துட்டு எதிர்க்கத்தான் செய்கிறாங்க. அதை பற்றி சீனா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இதை வந்துட்டு ஹேக்கிங்கில் கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தகைய ட்ரோன்கள் வந்து தீயவர்கள் கைக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது தொழில்நுட்பத்தை பற்றி கரைச்சி குடித்த ஒரு கெட்டவன் கிட்ட போயிடுச்சுன்னா, நல்லவனுக்கும் அறிவு இருக்குது, கெட்டவனுக்கும் அறிவு இருக்குது. கெட்டவன் என்ன பண்ணுறான்னா, இன்னும் க்ரைம் எல்லாம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவன் அறிவை ரொம்ப வளர்த்து வச்சுருக்கான். அதனால் கெட்டவன் கையில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப 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 பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தானாகவே இயங்கிரும். அப்படின்ற பட்சத்தில் மனிதர்களுக்கு இந்த பாவம் புண்ணியம்லாம் பார்க்காது. அதனால் உலகம் மனித இனமே அழியக்கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரே ஒரு சின்ன வைரஸ் கொஞ்சம் போட்டு விட்டால் போதும், அதை அப்படியே பரவி மனித இனமே அழியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் பரவுது, எதுக்கு பரவுது, எப்படி பரவுதுன்னு தெரியாத அளவுக்கே இப்போயாவது பரவாயில்ல. இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்கேருந்து பரவுச்சு, ஊகான் மாவட்டம், சைனாலேருந்து பரவுச்சு அப்படின்றாவது போகிறாங்க. ஆனால் இந்த கொசு கடிச்சது அப்படின்னா எப்படி பரவுச்சு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் பரவும். இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விளைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதில் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதியாக சொல்லி முடிக்கிறதுல கொஞ்சம் நம்ம தான் சூதானமாகவே இருந்துக்கணும். இனிமேல் கொசு ஏதாவது பார்த்தா கூட கொஞ்சம் சூதானமாகவே இருந்துக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம பிரைவசி இழக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் சொல்லக்கூடாது. இப்போ உடனடி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்கும். அது வந்துட்டு இப்போ எல்லா மொபைல்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நார்மலாக நம்ம ஃபோன் பேசும்போது இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட அண்ணனுக்கு ஒரு மொபைல் வாங்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னு 2-3 தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா, என்னோட சஜஷனில் என்ன ஆகும்னா, ஹெட்செட் வாங்கினீங்களா மலிவான விலையில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஆட் வந்துட்டுருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் அதை பெருசாக கருத்தில் எடுத்துக்கல. அப்புறம் நிறையா பேர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு சில பொருளையை கலப்ப ஆரம்பித்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இந்த மாதிரி நார்மலாக ஃபோனில் பேசும்போது தான் இப்படி அப்படின்னா கூட, நம்ம நார்மலாக யார்ட்டையாவது பேசும்போது அந்த வேர்டை யூஸ் பண்ணால் கூட அது வந்துட்டு ஒரு சஜஷனில் வந்து பொருளை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது மாதிரி யாருக்கெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நம்மளோட ப்ரைவசியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லோரும் ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ப்ரைவசி அப்படிங்கிற விஷயம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இருக்கிற ப்ரைவசியை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கடிதங்கள் தான் எழுதணும். ஸோ போகிற ஃப்ளோவில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணாமல் நம்ம அப்படியே போகிறது தான் நமக்கு நல்லது. அதனால் ப்ரைவசியாக இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைவசியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறதை தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ப்ரைவசி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னோட ஐதீகம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை இனிமேல் எனக்கு எந்த பூச்சியை பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த கண்டென்ட் எடுத்த பிறகு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு புதுசான ஒரு கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பை பாய்.